அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஜெல்லி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் வாட்டர் மெலன் வச்சு இந்த ஜெல்லியை செய்ய போகிறோம். இந்த ஜெல்லி செய்யறதுக்கு அகரோ இல்லை ஜெலட்டின் பவுடரோ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஜெல்லி செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இது ஃபேவரட் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு நாம் தர்பூசணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெயினர் மாதிரி இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஜெல்லி செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி எதில் செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன கப்புங்களோ இல்லை கிளாஸு பவுல் எதில் நினைக்கிறீங்களோ நீங்கள் செட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் 1.5 கப் அளவுக்கு இந்த வாட்டர் மெலன் ஜூஸை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். மொத்தமாக ஒரே டைமாக ஆட் பண்ணியாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சுகர் இல்லைனா வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நாட்டு சக்கரை சேர்த்தவுடனே பாருங்கள் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு இல்லைனா ரோஸ் கலர் தான் வேணும் அந்த மாதிரி நினச்சா நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இது எதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன்னா இந்த நெய் இதில் ஆட் பண்ணும்போது இந்த ஜெல்லி நல்ல ஒரு கிளேஸாக ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இது செஞ்ச உடனே நம்ம நெய்லாம் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த சின்ன சின்ன கப்பு உடனே இதில் போட்டுருங்க. இமீடியட்டாக போடணும், இல்லைனா திக்காகிடும், நம்மளால் போட முடியாது, செட் ஆகிடும் அப்படியே ஜெல்லி. இது எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போமே லைட்டாக செட் ஆகிடுச்சு ஜெல்லி. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக ஜெல்லி ஃபார்மில் வந்துடும் இது. நான் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இது ஈஸியாக வந்துடும். நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன கப்பு இல்லைனா சாக்லேட் மோல்டு உங்கள்கிட்ட இருந்தால் அதில் கூட போட்டு எடுக்கலாம், நல்ல ஷேப் கிடைக்கும். இல்லை பெரிய பவுலில் கூட போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பரான வாட்டர் மெலன் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் போட்டோன்னே இது கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டில் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. ஜெல்லியை வீட்லேயே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஜெல்லியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. ஐ ஆம் ஷுவர் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட் ஒன்றா இருக்கும். அந்த அளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சீசனில் வாட்டர் மெலன் அதிகம் கிடைக்குது. ஸோ இந்த சீசனில் வாங்கி இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.